ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் ஓசியா 2வது அதிகாரம் 15வது வசனம். அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை மறந்து வேசித்தனம், அந்நிய தேவர்களில் வணங்கி வேசித்தனம் பண்ணின இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையின் வசனமாக ஆண்டவர் கூறின வசனம் தான் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து சிலைகளையும் அந்நிய தேவர்களையும் வணங்கின போது ஆண்டவர் அவர்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தாலும் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் இது. அதே வசனம் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இத்தனை நாள் ஆண்டவர் நம்மளை தண்டனையின் வழியாய் நடத்திருக்கலாம், ஒரு உபத்திரவத்தின் வழியாய் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை உபத்திரவத்தில் ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் வசனத்தை நம்ம கொடுக்கிறார். திரும்ப உனக்கு திராட்சை தோட்டங்களை தருவேன், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்க உனக்கு கொடுப்பேன், நீ என்னை துதிப்பன்னு ஆண்டவர் நமக்காக ஒரு நம்பிக்கையின் வசனத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டதை போல ஆண்டவர் நம்ம முந்தின சந்தோஷத்தின் நாட்களை திரும்ப கொடுக்க ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.